ஆங்கில ஏகாதிபத்தியத்தை அடித்து நொறுக்கியவர்கள் மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களுடைய சிலை சிவகங்கையில் வைக்க கோரி தாய் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த மாபெரும் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிவகங்கை தாய் தமிழர் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மலைச்சாமி அவர்களே, கோரிக்கை முழக்க உரையாற்ற இங்கு வருகை தந்துள்ள தமிழக முன்னேற்ற கழகம் தலைவர் மாத்தூர் ராஜ்குமார் அவர்களே, தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ராசகிருஷ்ணன் அவர்களே, வீரகுல அமரம் இயக்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கீரா முருகன் அவர்களே, மக்கள் பாதை பேரியக்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ராமன் குமார் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரின் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் புலவேந்திரன் முருகானந்தம் அவர்களே, தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் காளை அவர்களே, தென் தமிழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தம்பி பாலமுரளி அவர்களே, ரிபல் முத்துராமிக சேபதி மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் சுந்தர இல்லாண்டி அவர்களே, மருந்து சேலையினுடைய ஊடகப் பிரிவினுடைய மாவட்ட சிவகங்கை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய தம்பி சுந்தர் அவர்களே, கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள தாய் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளே, தாய் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் செல்வன் அவர்களே, அமைப்பு செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் முனியசாமி அவர்களே, வழக்கறிஞர் மாநில இளைஞர் செயலாளர் வழக்கறிஞர் ப சுதன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ராசகிருஷ்ணன் கணேசன் அவர்களே, மாநில ஊடகப் பிரிவினுடைய செயலாளர் மாறன் மைக்கேல் அவர்களே, இளைஞர்களுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய தம்பி நிலவை முத்துராஜன் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் அன்புக்குரிய தம்பி விவேக் அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் திலீபன் அவர்களே, மற்றும் மாவட்ட பொறுப்பா தாய் தமிழக கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அன்புக்குரிய சகோதரர் தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் எஸ் எஸ் சுரேஷ் அவர்களே, முகைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய தம்பி ஆறுமுகம் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் காளிதாஸ் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பிரவீன்குமார் அவர்களே, மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளர் ராஜா அவர்களே, சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் கோ முருகன் அவர்களே, மாவட்ட தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் லோகநாதன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்களே, உகை மாவட்டத்தினுடைய செயலாளர் பூபதி ராஜா அவர்களே, உகை மாவட்ட தலைவர் பூவலிங்கம் அவர்களே, சிவகங்கை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் செல்வகுமார் அவர்களே, நகர் இளைஞரணி தலைவர் சேகர் சிவா அவர்களே, மாவட்ட இளைஞரணி தலைவர் அன்புராஜா அவர்களே, மானாமருதை ஒன்றிய தலைவர் சுரேஷ் பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அன்பர்களே, தோழர்களே, தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய தோழமை கட்சியின் சார்பாகவும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, தமிழர்களே, சிவகங்கை நிலப்பரப்பு என்பது தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்திய ஊர் என்று கூட சொல்லலாம். இந்திய ஏகாதிபத்தியத்தில் முதலாக அந்த விடுதலை போரில் களம் கண்டவர்கள், ஆங்கில ஏகாதிபத்தியத்தை அடித்து நொறுக்கிய மாமன்னர்கள் என்று போற்றக்கூடிய மருதுபாண்டியர்கள், அம்மா வேலுநாச்சியார் போன்றவர்கள். அப்படிப்பட்ட அந்த மகத்தான போராளிகளுக்கு சிவகங்கையிலே ஒரு சிலை என்பதுதான் தமிழர்களுக்கு மிகவும் வெட்கக்கடான ஒரு விஷயம். இதனால் வரை 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியிலே ஒரு மண்ணின் மைந்தனுக்கு சிலை இல்லை. ஆனால் இங்கே இந்த பந்தூரியர்களுக்கெல்லாம் இங்கே சிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. ஏன் நாங்கள் சிலை ஜெயிக்கிறோம்? ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு போர் வீரன் இருந்தால் அந்த போரில் அவன் இறந்து விட்டால் அவனுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு நினைவு தூண் எழுப்பி கல்லறை வைத்து சிலை வைப்பதுதான் ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட அந்த தென் தமிழகத்திலேயே அளப்பரியான போர் வீரர்கள். மருதுபாண்டியருடைய கதையை கேட்டால் காலை கூட தண்ணி குடிக்காது, மனிதர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். அந்த அப்படிப்பட்ட மகத்தான வீரர்கள் தான் இந்த மருதுபாண்டியர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாவீரர்களுக்கு ஏன் இங்கே சிலை இல்லை? இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது.
அவர்கள் போர்விட்டு மறைந்து 100 ஆண்டுகள் ஆகியும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சிலை இல்லை. அந்த சிலைக்காகத்தான் நாங்கள் இப்போது தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். தமிழக நிலப்பரப்பு என்பது ஒரு தமிழர்கள் ஆண்ட பூமி. இன்று வந்தவர்கள் கூட்டம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு தமிழர்கள் இங்கே ஆட்சி செய்திருந்தால் இந்த தமிழனுக்கு இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருக்காது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த தமிழருடைய அந்த பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் எல்லாம் தமிழர்களுக்கு தான் தெரியும். ஒருவருடைய மகனுடைய வழி ஒரு தாய்க்கு தான் தெரியும். அதுபோல ஒரு தமிழருடைய எங்களுடைய கோரிக்கைகள் தமிழருக்கு தான் தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியாளர்கள் இந்த மன்னருக்கு ஏன் சிலை வைக்கவில்லை? அவருடைய வரலாற்றை படிக்க மறந்து விட்டார்களா? இல்லை தமிழர்களுக்கு இங்கே சிலை வைக்க அவருக்கு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. தலைப்பிலே பாருங்கள், மருதுபாண்டியர்கள் நகர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு பேர் கூட மருதுபாண்டியர் நகர். அப்ப அந்த மருதுபாண்டியர்களுக்கு சிலை வேணுமா வேணாமா? அரசு அதை சிலைக்க வேணாமா? நேற்றைய டிஜிபி அலுவலகத்திலிருந்து எனக்கு தொடர்பு கொண்டார்கள். நல்ல கோரிக்கையாக முன்னெடுக்கிறீர்கள். உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முதலாக நாங்கள் கண்டிப்பாக அரசுக்கு நாங்கள் கவனம் செலுத்த கொண்டு வருவோம். நாங்கள் இப்ப சொன்னாங்க தமிழ் தேசியவாதிகள், எங்களுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, அதெல்லாம் கடந்து போராடியவர்கள். நாங்கள் எங்க இனத்துக்காக நாங்கள் போராடல. ஒரு மன்னர், ஒரு தமிழ் மன்னர், அவருக்கு சிலை வரிங்களுக்கு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகையால் தமிழர்களை வாழ்ந்த நிலப்பரப்பில் தமிழர்களுக்கு நீங்கள் சிலை கண்டிப்பாக வைக்க வேண்டும். நகர்பகுதிக்குள்ளே இரட்டை குதிரையுடன் கூடிய வெங்கல சிலை அது வைக்க வேண்டும். இடம் தேர்வு செய்வதுதான் சொல்றாங்க. இதுவரை தேர்வு செஞ்ச பாடு இல்லை. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக நாட்கள் கடந்து போடுகிறது. கண்டிப்பான முறையில் வார பாராளுமன்றமோ இல்ல சட்டமன்றமோ வாரதுக்குள்ள அவருடைய சிலையை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இதை விட கடுமையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். நாங்கள் இந்த போராட்டத்தை சால மறியலாகத்தான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் கால சூழ்நிலை இப்போது இந்த மாசி கல்லறை போன்ற நிகழ்வுகளாம் இருந்தனால நம்ம தோழர்கள்லாம் வெளியிலிருந்து ரொம்ப வர முடியல. இல்லைன்னா இதை விட கூடுதலான மக்களை திரட்டி நாங்கள் சால மறியலோ முற்றுகை போராட்டமோ நடத்தியிருப்போம். நீங்க காலதாமதப்படுத்தாம அரசு உடனே மருதுபாண்டியர்களுக்கு குருதியுடன் கூடிய சிலையை பசு நிலையம் போன்ற இடங்களில் அவர் முக்கியமான நிகழ்வு வைக்கணும். ஏதோ பேருக்கு வச்சு எங்களால் ஒதுக்கி விட்டுறக்கூடாது. முக்கியமான இடத்துக்கு அவர்களுக்கு வைக்கணும். இந்த மண்ணின் மக்கள்கள், மண்ணை காத்த மாவீரர்கள், புரட்சியாளர்கள் என்று போட்டக்கூடிய மாவட்ட மருதுபாண்டியர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆர்ப்பாட்டம் 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 தாய் தமிழர் கட்சியின் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு திராவிட அரசு தமிழக அரசு மன்னர் மருதுபாண்டியர்களுக்கு சிவகங்கையில் சிலவை முப்பாட்டம் மருதுபாண்டியர்களுக்கு தமிழக அரசே சில நிறுவு தேசம் காத்த மன்னனுக்கு சிலை இல்லை வஞ்சிக்காதே தமிழர்களை வஞ்சிக்காதே களம் கண்ட வேங்கைகளுக்கு களத்திலே சேவை சாதிகளை கடந்து மதங்களை கடந்து தமிழர்களாக ஒன்றிடுவோம் போராடுவோம் கோரிக்கை வெல்லும் வரை போராடுவோம் தமிழக அரசே திராவிட அரசு மன்னன் மருதுபாண்டியர்களுக்கு எங்கேயும் சிலை நிறுவு அடுத்து
அடுத்தபடியாக முதல் கோரிக்கை உரையை தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்